இயேசுவை போல மனதுருக்கம். அவர் மனது உருகி பிரசங்கம் பண்ணினார், மனது உருகி அவளுக்கு உபதேசம் பண்ணினார்னு பார்க்குறோம். ஏன் அவர் வியாதிஸ்தரை குணமாக்கினார்? அவர் மக்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணி, எனி டிசீஸ் கம், நீ கொண்டு வா, நான் சுகமாக்கி காமிக்கிறேன் அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை. ஏன் சுகமாக்கினார்? ஜனங்களை பார்க்குறார், வியாதியில் கஷ்டப்படுவதை பார்த்து மனது உருகி, அவர் மனதுருகித்தான் அவளுக்கு சுகம் கொடுத்தான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் அந்த அற்புதம் செய்தார்? என்கிட்ட வல்லம் இருக்கு பாருங்க, வரம் இருக்கு பாருங்கன்னு செய்யல. மனதுருகி பிரசங்கம் பண்ணினார், மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். அந்த மனதுருக்க வந்துட்டா உங்களுடைய ஜெப வித்தியாசமா மாறிடும். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா அது 4 மணி நேரம் ஜெபத்தினுடைய வல்லமை நீங்க உணர முடியும். இருதயம் நொறுங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறதுல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அது சும்மா வராது. ஆண்டவருடைய மனதுருக்கம்.